நல்லா இப்படி வச்சுக்கோங்க. நல்லா மூக்கு வழியா மூச்சு எழுங்க. 1 2 3 4 5 ஊதுங்க நல்லா. எதுவும் வலி வருதுங்களா சார்? இப்போ மூச்சு விட்டா இருமுனா தும்முனா வலிக்குதா? விட்டா வலிக்குது. கை இப்படி வச்சுக்கோங்க. நல்லா மூச்சு இழுத்து விடுங்க. இந்த ரிப்கேஜ் நல்லா நுரையீரல் விரிவடையணும். 1 2 3 4 5 ஊதுங்க. எகைன் திரும்ப 1 2 3 4 5 வெரி குட் சார். கை இப்படி வச்சுக்கோங்க. நல்லா இந்த தம்புக்கு இங்க வரணும். நல்லா பண்ணுங்க. ஸ்ட்ரெச் பண்ணா வலிக்குதா? நல்லா முள்ளமா பொறுமையா 10 டைம்ஸ் நல்லா இது நேரா இருக்கணும். குட், வெரி குட். பண்ணுங்க. குட், வெரி குட், சூப்பர். ஓகே, அடுத்த எக்ஸசைஸ். இந்த கையை அப்படியே பின்பக்கமா வைங்க. இந்த சொல்ற முன்னாடி கொண்டு வந்துட்டு பின்பக்கம் பொறுமையா முள்ளமா பொறுமையா பண்ணுங்க. குட், அவ்வளோ. சூப்பர். ஸ்ட்ரெச் பண்ணுங்க நல்லா. சூப்பர். நல்லா பின்பக்கம். வெரி குட். இப்போ ஏன் பெயின் வருதுன்னா அவ்வளோ டைட் இருக்கு கிராம்ப்னால, அதனால பெயின் வருது. இதை தொடர்ந்து நம்ம இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணாலே இது குறைஞ்சிரும். முக்கியமா அது சொல்ல வர்றது என்னன்னா, இந்த லெஃப்ட் சைடு பெயின் அப்படின்னாலே ஹார்ட் ரிலேட்டட்னு உடனே நீங்களா அதை கனெக்ட் பண்ணிக்காதீங்க. கனெக்ட் பண்ணிட்டு அது ரொம்ப பேத்தட்டிக் ஆகிறனாலே உங்களுக்கு இன்னும் பெயின் ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி என்னங்கிறத ரூல் அவுட் பண்ணிட்டு அதை சொல்லித்தர எக்ஸசைஸ் பண்ணாலே இது நார்மல் ஆயிரும். டோன்ட் வரி. ஓகே.